இது என்ன வேறு நடிகரா, அவருக்கு இந்த பாட்டுன்னு சொல்லி நான் போட மாட்டேன். எல்லாருமே வந்து உனக்கு ஒன்று தான். சூப்பர் ஸ்டாருக்கு மியூசிக் போட்டால் முதல்ல ரசிக்கட்டும், அப்புறம் அவர் ரசிப்பார்னு தான் போடுவேன். கமல், அஜித், விஜய், பிரபு, சரத்குமார்னு எல்லா ஹீரோக்களுக்கும் அப்படி தான் பாட்டு போடுவேன். முதல்ல நான் தான் ஃபஸ்ட்டு ரசிகன், நான் தான் ஹீரோ. 23 வயசில் போராட ஆரம்பித்து 40 வயசில் மியூசிக் சான்ஸ் கிடச்சிது. அப்படி லேட்டாக வந்தாலும் பயன்படுத்திக்கணும். காப்பிரைட்ஸ் எனக்கு தேவையில்லை, அதில் பணம் தான் வரும். இன்றைக்கி என்னோடய பாடல்களை குழந்தைங்க ரசிக்கிறாங்க இல்லையா, அதுதான் முக்கியம் சொல்லி தெரிவிக்கிறார். இந்த ஒரு விஷயம் வந்து அப்படியே இளையராஜா வச்சு செய்கிற அளவுக்கு இவர் பேசிட்டார். இளையராஜா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவரை மாதிரி ஒரு ஜீனியஸ் யாருமே கிடையாது. இளையராஜாலாம் ஏலியன் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனால இந்த மாதிரிலாம் மியூசிக் பண்ண முடியாது. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா செஞ்ச சில தவறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பாடல்களை பாடினா அதுக்கு காப்பிரைட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னார். இந்த வயசில் இந்த காசு உங்களுக்கு தேவையா? உங்களோட பாடல்களை உங்களை லெஜெண்டாக மாஸ்டராக நாங்கள் பார்த்துட்ருக்கோம், அந்த பாடல்களை பாடுறது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பெருமை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாலுமே இப்போ இளையராஜா நிறையவே மாறிட்டார். அவரோட தவறுகளை உணர்ந்தார். அவர் வந்து வயசான காலத்தில் இப்படி பண்ணது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. அந்த விதத்தில் இந்த மாதிரி ஒரு